Redmi K90 Pro Max பார்த்தீங்கன்னா அதில் அந்த 2.1 சவுண்ட் பை போஸ் ஸ்பீக்கர் சிஸ்டம் இருக்குது. Snapdragon 8 Elite Gen 5 இதெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப இம்ப்ரெசிவான ஒரு லான்ச் தான். பட் அதோட ஹைப்பில் ஸ்டாண்டர்ட் K90 பற்றி நிறைய பேர் பேசலை. இப்போ K80 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் குளோபலாக POCO F7 ப்ரோன்னு லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த வெனிலா K90யும் ரொம்பவே ஒரு முக்கியமான லான்ச் தான். இப்போ ப்ரோ மேக்ஸில் உள்ள சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இங்கே கிடையாது. ஆனாலும் இதில் நிறையவே ரெட்மி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் SOC, பெரிய சிலிக்கன் கார்பன் பேட்ரி, ஒரு ஹை அண்ட் ப்ரைமரி கேமரா கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எக்ஸாக்டாக என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஃபோனில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், எனக்கு தொண்டை இன்னமும் சரியாகல, ப்ளஸ் நேற்று ஒரு சின்ன ப்ரொசீஜர் வேறு கையில் பண்ணோம். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில். ஸோ இது டிப்பிக்கலான ரெட்மி பாக்ஸ், சவுண்ட் பை போஸ், ஹைப்பர் ஓஎஸ் லோகோஸ்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. சைட்ஸில் இன்னும் கொஞ்சம் பிராண்டிங் இருக்குது. நான் வாங்கினது 12-56 வேரியண்ட், இதுதான் பேஸ். ரெட்மி 16 GB வரைக்கும் LPDDR5X ரேமும் 1 TB வரைக்கும் UFS 4.1 ஸ்டோரேஜும் ஆஃபர் பண்ணுறாங்க. உள்ளே ஓப்பன் பண்ணோன்னா நம்ம முதல்ல பார்க்குறது இந்த ஒயிட் இன்சர்ட். இதில் சிம் டூல், குவிக் ஸ்டார்ட் கைடு, அப்புறம் ஒரு சாலிட் கலர் சாஃப்ட் கேஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அடுத்து அந்த K90 ஃபோனுக்கே வருவோமே. நான் வாங்கியிருக்கிறது பிளாக் வெர்ஷன். இது போக ரெட்மி ஒயிட், ப்ளூ, அப்புறம் பர்பிள் கலர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா இந்த தடவை பர்பிள் தான் பார்க்க பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் எந்த கலர் வாங்கினீங்கனாலும் இந்த பேக் இங்கே இது மிட்ரேஞ்சராக இருந்தாலும் ரெட்மி கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ஃபுல் பேக்குமே இந்த கேமரா கர்வ் உட்பட இது எல்லாமே ஒரு சிங்கிள் பீஸ் கிளாஸ் தான். ஸோ கையில் நல்ல ப்ரீமியமான ஃபீல் கொடுக்குது. இந்த பேக்குக்கு மேட் ஃபினிஷ் இருக்கிறதுனால ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்மட்சஸ்லாம் ஈஸியாக பிக்கப் பண்ணல. சைட்ஸ் அலுமினியம், ரவுண்டட் ஆஃப் எட்ஜஸ், கர்வ்ட் கார்னர்ஸ், ஃப்ளாட்டான ஃப்ரண்ட், ஃப்ளாட்டான பேக், நம்ம டிப்பிக்கல் 2025 ஃப்ளாக்ஷிப் டிசைன். டிஸ்பிளே இந்த தடவை கொஞ்சம் சைஸ் கம்மி, 6.59 inches, பட் 8 mm திக்னஸ், 206 கிராம் வெயிட்டுன்னு வரையில் இது ஒரு பெரிய ஸ்லாப் தான். இப்போ உங்கள் கை ஓவர் சைஸாக இல்லாத வரைக்கும் பத்த கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ இந்த டிஸ்பிளே கடியில் ஒரு அல்ட்ராசானிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. இது நம்ம இந்த ப்ரோ மேக்ஸில் பார்த்தோம்ல, அதே மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு திருப்பி டேப் பண்ண தேவையில்லை. பிளேஸ்மெண்ட் கன்வீனியண்ட்டாக இருக்குது. கை ஈரமாக இருக்கையில் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ K90யில் IP68 ரேட்டிங் இருக்கிறதுனால இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி NFC, ப்ளூடூத் 5.4, Wi-Fi 7, அது போக IR பிளாஸ்டரும் இருக்குது. அப்ளையன்சஸ் வீடை சுற்றி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பேட்ரின்னு பார்த்தா இருங்களேன், நம்ம அந்த அன்பாக்சிங் முடிச்சதுக்கு வருவோம். மற்றபடி பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு USB கேபிள், Type A to Type C ஆரஞ்ச் ஆக்சன்ஸோட, ஃபைனலாக 100 வாட் சார்ஜர். ஸோ இங்கே ரெட்மி K90யில் கொடுத்துருக்கிறது 7100 mAh பேட்ரி. அந்த 100 வாட் சார்ஜரை யூஸ் பண்ணி 0 to 50 வெறும் 18 நிமிஷத்துலையும், 0 to 100 45 நிமிஷத்துலையும் சார்ஜ் பண்ணலாம். ஸோ நல்லா ஃபாஸ்ட்டான சார்ஜிங். வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது, ஆனால் 22.5 வாட் ஸ்பீடில் ரிவர்ஸ் வயர் சார்ஜிங் பண்ணலாம். ஸோ டக்குன்னு வேணும்னா எதையாவது சார்ஜ் பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ கேமிங் பற்றி பேசையில் பர்ஃபார்மன்ஸ் K90யில் போன வருஷம் ஃப்ளாக்ஷிப் Qualcomm சிப் Snapdragon 8 Elite யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் 3D மார்க் Antutu ரெண்டுமே ரன் பண்ண முடியல. பட் இந்த சிப்பை நம்ம ஒரு வருஷம் ஃபுல்லாக பார்த்துன்னு இருக்கோம். இதோட கேப்பபிலிட்டி என்னன்னு நம்மளுக்கு தெரியும். பேசிக்காக நீங்கள் என்ன கேம் ரன் பண்ணாலும் ரன் ஆகும் ஈஸியாக. நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் K90யில் ஓவர் ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவும் ஃபேஸ் பண்ணல. இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி, கேம் விளையாடுறீங்களோ இல்லை படம் பார்க்குறீங்களோ, இந்த பேனலில் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். இது இங்கே ரெசல்யூஷன் 1.5K AMOLED பேனல். இப்போ நம்ம Xiaomi 17 Pro Maxில் பார்த்தா அதே சுப்பீரியர் சப் பிக்சல் அரேஞ்ச்மெண்ட் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பேனல் மாதிரியே இங்கேயும் ரெஃப்ரெஷ் ரேட் 120 Hz தான், ஆனால் டைனாமிக் கிடையாது. இது LTPS பேனல். இன்னமும் ஹை குவாலிட்டி தான். 3500 nits கிளைம் பண்ணுறாங்க HDRக்கு. எங்கள் டெஸ்ட்டில் 1200 nits வரைக்கும் அவுட்புட் பண்ணிச்சு. ஸோ அவுட்டோர் யூசேஜ் ஈஸியாக பார்க்க முடியும், விசிபிலிட்டி பிரச்சனை இல்லை. லோ லைட்டில் 1 nit வரைக்கும் ட்ராப் ஆகும். ஃபுல் ரேஞ்சுக்குமே DC லைட் டிம்மிங் கொடுக்குறாங்க. இப்போ ஆடியோன்னு பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேலன்ஸ்டாக இருக்குது ஆடியோ. இப்போ அந்த K90 Pro Maxில் இருக்கிற மாதிரி வேறு லெவல் 2.1 செட்டப்லாம் இல்லை, பட் இன்னமும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ கேமராஸ்னு வரையில் தான் இந்த K90 இந்த செக்மெண்ட்டில் உள்ள மற்ற ஃபோன்ஸை அவுட் பர்ஃபார்ம் பண்ணுது. ப்ரைமரி Xiaomi 17ல் உள்ள அதே சென்சர் லைட் ஃபியூஷன் 800, 1/1.55 inch சென்சர், OIS இருக்கிற ஒரு f1.9 லென்ஸோட பேர் ஆயிருக்கு. நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. இமேஜஸ் டீட்டெயில்டாக இருந்தது. ரிச் டைனாமிக் ரேஞ்சோட. லோ லைட்டில் கூட ஹைலைட்ஸ் நல்லா கண்ட்ரோல் ஆச்சு. நாய்ஸ் லெவல்ஸ் மினிமலாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வீடியோன்னு பார்த்தா 8K 30 வரைக்கும் ஷூட் பண்ணுது. செகண்டரி சென்சர் 8 MP OV98D. இது ஒரு ரன் ஆஃப் த மில் மிட் ரேஞ்ச் அல்ட்ரா வைட். இதை பற்றி பெருசாக சொல்லிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் அந்த மூணாவது சென்சர் இருக்குல்ல, அது ஒரு 50 MP OV50M.
இதை 2.5x டெலஃபோட்டோ லென்ஸோட பேர் பண்ணியிருக்காங்க. 60mm ஈக்குவலண்ட்டுங்கிறதுனால போர்ட்ரேட்ஸ்க்கு சூப்பராக இருக்குது. இப்போ இந்த சென்சர் நம்ம K90 Pro Maxல பார்க்குறதோட சின்ன சென்சர் தான். ஸோ நிறைய நேரம் K90 மெயின் சென்சர்லேருந்து க்ராப் பண்ணுது, கொஞ்சம் லைட் கம்மியாச்சுனாலே. ப்ளஸ் OIS இல்லாததுனால அப்பப்போ கொஞ்சம் பிளர் நோட்டீஸ் பண்ணுவீங்க, எஸ்பெஷலி ஜூம் இன் பண்ணி பார்க்கல. ஆனால் இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற மற்ற ஃபோன்ஸ் iQOO 11 சரி, OnePlus A6 சரி, அதெல்லாம் டெலஃபோட்டோவே கிடையாது. ஸோ ரெட்மி இங்கே ஆக்சுவல் ஆப்டிக்கல் ஜூம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கிறதே ஒரு பெரிய பாசிட்டிவாக பார்க்கலாம். செல்ஃபீஸ்க்கு 20 மெகாபிக்சல் சென்சர், ஸ்டில்ஸ் நல்லா இருந்துச்சு. வீடியோ 1080 60ல் கேப் ஆகிருக்கு, கொஞ்சம் ஏமாற்றமாக இருந்தது. இப்போ நம்ம ப்ரைஸிங் கன்க்ளூஷன் இதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்பான்சர் ஆன்பர்னிக்கு ஒரு சின்ன ஷவுட் அவுட். இது ஆன்பர்னிக்கோட புது ஹேண்ட்ஹெல்ட் RG DS, ஒரு பட்ஜெட் டியூவல் ஸ்க்ரீன் டிவைஸ். இந்த ஃபார்ம் ஃபேக்டர் நிண்டெண்டோ டிஎஸ்க்கு ரொம்ப சிமிலராக இருக்குது. ப்ளஸ் உள்ள சிப் அந்த டிஎஸ் கேம்ஸை எமுலேட் பண்ணுற அளவுக்கு கரெக்டாக இருக்குது. கைஸ், ரெட்ரோ கேம்ஸ்னு வரையில் பல விதத்தில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஆனால் நிண்டெண்டோ டிஎஸ்க்கு மட்டும் டியூவல் ஸ்க்ரீன் ரிக்வயர்மெண்ட் இருக்கிறதுனால மற்ற டிவைசஸ்லாம் அந்த பர்ஃபெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. இங்கே RG DSல எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குது. அஃப்கோர்ஸ் இதில் நிண்டெண்டோ டிஎஸ் மட்டும் இல்லை, வேறு நிறைய சிஸ்டம்ஸ் எமுலேட் பண்ண முடியும். இங்கே ஹைலைட்டே என்னென்னா இதோட ப்ரைஸிங் தான் வெறும் $94 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ரேட்டுக்கு ஆன்பர்னிக் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயமாய் தெரியுது. இந்த ஆன்பர்னிக் RG DS பற்றி நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் பண்ணுங்கள். சரி, நம்ம இப்போ ரெட்மி K90க்கு வருவோம். சைனாவில் இந்த ஃபோன் 2600 யுவான்லேருந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ போன வருஷத்தோட 100 யுவான் ப்ரைஸ் ஏற்றிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது எதிர்பார்த்தது தான், மெமரி ப்ரைஸஸ் ஏறிட்டு இருக்கு. குவால்காம் இந்த வருஷம் 8 Eliteோட ரேட்டையும் ஏற்றி விட்டுருக்காங்க. இது ஒரு பெரிய நெகட்டிவாக நான் பார்க்கல. அட்லீஸ்ட் போன வருஷமாவது காம்படிஷனோட விலை இதோட கம்மியாக இருந்தது. பட் இப்போ இந்த எல்லா ஃப்ளாக்ஷிப்ஸுமே ஏறக்குறைய ஒரே ரேட்டுக்கு தான் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க, 2600 யுவான். ஸோ ஓவரால் இந்த ரெட்மி K90 எடுத்துக்கிட்டிங்கன்னா மோஸ்ட்டாக இதுதான் குளோபலாக POCO F8 Proன்னு லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்குறோம். இது ஒரு சாலிடான ஆல்ரவுண்ட் ஃபோன் மாதிரி தெரியுது. ரெட்மி அந்த பேலன்ஸை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு வீடியோ பார்க்கணும், மீடியா கன்சியூம் பண்ணணும்னா ரொம்ப நல்ல செட்டப் மாதிரி தெரியுது. கேமராஸ்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஜென்ரலாக இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்குற ஆப்டிக்ஸோட இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பேட்டரி, சார்ஜிங் ஸ்பெக்ஸ் எல்லாமே சாலிடாக இருக்குது. ப்ளஸ் பில்டும் ப்ரீமியமாக இருக்குது. ஸோ ஓவரால் ரெட்மி நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த K90 பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளஸ் இந்த பாயிண்ட் வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஆஷ் அவுட். அந்த சொடகு போட முடியாது, எடிட்டர் சவுண்ட் எஃபெக்ட் மட்டும் போடுவார். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.